ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மா ரப்பானி சமையல். நம்ம ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சுவையான நுரையீரல் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அதான் கண்ணாடி பதம் மாதிரி வரணும். நல்லா அது சீக்கிரம் வதங்க 1 ஸ்பூன் சால்ட்டு உப்பு போடுங்க. சீக்கிரமாக இது குக் ஆகிடும் வெங்காயம். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கொலன்னு வதக்குங்க. நெக்ஸ்ட் நல்லா அது வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்ட அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா அந்த புதினா வாசனை இருக்கும். நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு ஒன்றா சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்ட அப்புறம் மஞ்சத்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, இந்த 4 மசாலா ஒன்றா அந்த எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. டேஸ்ட் நம்ம அட்டகாசமாக வரும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அப்படியே இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஸோ அந்த வாசனை கம்ம நம்ம டேஸ்ட்டு சூப்பராக வரும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் மாமியார் அந்த நுரையீரல். அதை அப்படியே இது கூட போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. ஒரு 4 விசில் விட்ட அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும். அதனால் நாங்கள் நுரையீரலோட கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா சும்மா இப்படியே செஞ்சுங்க, ஸ்கிப் பண்ணிங்க. நாங்கள் கத்திரிக்காய் இது உடனே கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிங்க. நான் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 4 விசில், மொத்தம் இந்த நுரையீரல் வேகிறதுக்காக 8 விசில் விடணும். கத்திரிக்காய் போடாமல் ஒரு 4 விசில் விட்டேன். கத்திரிக்காய் போட்டு ஒரு 4 விசில் விட்டு நெக்ஸ்ட்டு பேனில் மாற்றிக்கிறேன். லாஸ்ட்டில் இறக்கும் போது கொத்தமல்லி தழை தூக்கி இறக்கினாக்கா சுவை அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானாக்கா. பாருங்களேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக நமக்கு வந்திருக்கு சொல்லிட்டு. நம்ம அப்படியே ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணால் சூப்பராக அட்டகாசம். நம்ம இறக்கும் போது லாஸ்ட்டில் மிளகுத்தூள் போட்டு இறக்குனா சுவை இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். மழைக்கு அதுவுமா சுட இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சாப்பிடாத பசங்களும் விரும்பி கேட்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.